யார் கொடுத்ததுன்னா முழுக்க முழுக்க கர்த்தர் கொடுத்தது. இந்த இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் அது கர்த்தராகவே தந்தது, ஆண்டவராகவே தந்தது. அந்த காரியத்தை இழக்க பண்ணுவதற்கு சத்துரு என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்க முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க என்ன சொல்லணும்னா நோன்னு மட்டும்தான் சொல்லணும், நோன்னு மட்டும்தான் சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு முடிஞ்சு போகிறதற்காக அந்த காரியத்தை கொடுக்கவே இல்லை. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். மறுபடியும் அது உங்கள் கைகளிலே கிடைக்கும். மறுபடியும் அதை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கர்த்தர் தருவார். எப்படி இந்த சூனேமியால் திருப்பி கொண்டாலோ அதே போல நீங்கள் திருப்பி கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்க கை மூலமாய் திருப்ப வைப்பார். நீங்க சொல்லுங்க, நான் விட போவதில்லை, அவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆமென். அந்த தீர்மானம் உங்களுக்குள்ள பலப்படட்டும், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். அவ்வளவு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு தீர்மானம் எடுத்தார்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் நான் விடுதலை ஆவேன். என்ன தடை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், யார் எதிராய் வந்தாலும், செத்தே விழுந்தாலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், எனக்கு அற்புதம் நடக்கும் என்று ஒரு முடிவோட கடந்து போனாங்கல்ல, அந்த முடிவு இன்னைக்கு உங்க தலை மேல வரட்டும். அந்த பிள்ளையினுடைய தலையை உயர்த்துகிற வரைக்கும் நான் உங்களை விட போவது இல்லை. இந்த கடனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிற வரைக்கும் நல்ல முழு பலத்தோடு எனக்கு தெரியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். யாக்கோபை போல நான் போராடுவேன், நான் சொல்லுங்க ஆமென். அந்த அபிஷேகம்